இன்றைக்கு எங்களோடு பேசும். என் இயேசுவே என்னோடு பேசிடும், உமது வழியில் என்றும் நான் நடந்திட பேசிடும். உமது வழியில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் இயேசுவே என்னோடு பேசிடும். என் இயேசுவே என்னோடு பேசிடும், உமது வழியில் என்றும் நான் நடந்திட பேசிடும். உமது வழியில் என்றும் நான் நடந்திட பேசிடும். கையவைத்துறல்லையா, தொடர்ந்து எங்களோடு பேசும். அதை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆம். இன்னைக்கு ஒரு செய்தி நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போற செய்தியின் தலைப்பு விடுதலை, டெலிவரன்ஸ். விடுதலை என்கிற வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அல்லேலூயா. முன்பெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது பைபிளை இப்படி வச்சுட்டு போ. இன்னைக்கு பார்க்குறேன், பழைய சர்ச்சுக்கு தெருவிலிருந்து ஒரு பிரதர் வருவார். அவர் தெரிஞ்சு வைக்கிறாரோ இல்லையோ இப்படி தான் வருவார். இன்னொரு பிரதரை பார்ப்பேன் தெருவில், அவங்க அக்கா எல்லாம் டிபியில் ஊழியக்காரன் இருக்கிறாங்க. இந்த பிரதர் நல்லா தண்ணி அடிப்பார், சோதரா. ஆனால் அவர் கொஞ்சம் மாறி சர்ச்சு போகிறார். அவரையும் பார்த்துருக்கிறேன். அங்கே பள்ளியாடி ஜங்ஷன் வழி அவர் தெருவிலேருந்து வந்து பள்ளியாடி ஜங்ஷன், இந்த பைபிள் இப்படி தான் இருக்கு. இப்போ பாக்கெட்டுக்குள்ள, கண்ணாடி கவருக்குள்ள. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம்னா, ஆமாம், நம்ம பாதுகாக்கிற பாருங்க. இந்த பில்டிங் பண்ணும்போது ஒரு முன்னெல்லாம் இப்போ கிளாஸ் போடுறாங்க, ஸ்பெக்ஸ் போடுறாங்க, ஒன்று வச்சிருப்போம். இதுதான் கேடகம். தேவனுடைய முதல் வார்த்தை, தேவனுடைய சத்தியத்தினால் நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்கிறது. ஆமென் சொன்னா விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொல்ல, ஆண்டவரே ஆமென் சொல்லாதவங்களை ஆசீர்வதிக்காதீங்க ஆண்டவரே. அவர் ஒரு பாணியில் சொல்லுவார், தேவனுடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த பைபிள் சொல்லப்பட்ட வசனம் தான் சத்தியம். அல்லேலூயா. வேதம் சொல்ல பார்த்தீங்களா, உம்முடைய வேதமே சத்தியம். என்ன சத்தியம்? வேதமே சத்தியம். இந்த சத்தியத்தை அறிய அறிய விடுதலை கிடைக்கிறது. இன்னும் பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த வசந்த வாசிங்க. 8 யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், அப்படி இல்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வேர்ட்ஸ்ல புள்ளி துணை எழுத்துல ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சில இடத்துல போர்டில் தம்பிமாரெல்லாம் ஒரு துணை எழுத்தை கலத்தி எடுத்துருவானுவா, அழிச்சிருவானுவா, அர்த்தமே மாறி. அதுக்கு மேல சீஷர்கள், யூதர்கள் அநேகர் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. விசுவாசித்த அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்க என்னை விசுவாசித்தா மட்டும் போதாது, நான் சொல்லுகிற பரலோக சத்தியத்தையும் நீங்கள் அறிய வேண்டும். சத்தியத்தையும் அறியணும். என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, சத்தியத்தையும் அறியணும். எல்லாரும் கொஞ்சம் பைபிளை தூக்கி, இந்த வேத சத்தியங்கள் என்னுடைய விடுதலைக்காய் தரப்பட்டிருக்கிறது. முடிஞ்ச கையோ பைபிளை தூக்குங்க. இந்த வேத சத்தியங்கள், யாருக்கும் விடுதலை வேண்டாம் போல இருக்கு. இந்த வேத சத்தியங்கள்
என்னுடைய விடுதலைக்காய் தரப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நான் அறிய அறிய எனக்கு விடுதலை வந்து கொண்டே இருக்கும். எத்தனை நம்புறீங்க? இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பைபிள் சத்தியத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் 32 வாசிங்க ஒரு முறை கூட. 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:18 சொல்லுது, உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வேத வசனங்கள் தான் தேவனுடைய சத்தியங்கள், உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது. சங்கீதம் 119, 105 இந்த வேத வசனத்தை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க சங்கீதக்காரன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய சத்தியமாகிய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் என் இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கால்களுக்கு இருட்டில் விளக்கு டார்ச் அடிக்க பேக்கில் ஒருவர் டார்ச் அடிப்பார். பேக்கில் வருகிற ஆளு பயந்தாங்கொல்லியா இருந்தா நமக்கு வெளிச்சம் கிடைக்காது. அவர் அங்க அடிப்பார், எங்கேயாவது கருபுரு சவுண்டு அங்க அடிப்பார், அங்க அடிப்பார். உன்னை பெரிய சொல்லுவாங்க, ஏய் லைட்டை எங்கெல்லாம் அடிக்கிற, வானத்துக்கு அடிக்கிற, காலுக்கு அடிடா லைட்டை சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? காலை எங்க லைட் எங்க அடிக்கணும்? காலுக்கு அடிக்கணும். ஏன் வானத்தில் அடிப்பார், சோத்திர பனைக்கு அடிப்பார், பயந்து பயந்து பேக்கில் அடிப்பார். ஆனா பரியோகம் சொல்லுவாங்க, லைட் எங்கடா அடிக்கிற, காலுக்கு அடி. அப்போதான் பாதம் சாவி தங்கியதுக்கு ஆசையை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க. தேவனுடைய சத்தியம் என்னுடைய கால்களுக்கு தீபம். அப்படி வச்சிருக்கிறோமா? இது ஃபால் மாற்றியா? பைபிளை படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணணும், அவன் சர்ச்சை கொண்டு வரணும். சோத்திர கூட்டம் முடியும் முன்னால பைபிளை மூடணும். ஓட்ட பந்தயத்துக்கு ரெடியாவது போல. கவனிங்க, எத்தனை வாழ்க்கையிலே இந்த வேத சத்தியங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறீங்க. இதை நான் படிக்க படிக்க என் கால்களுக்கு தீபமா வந்து கொண்டே இருக்கும். கால்கள் இடறி போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபம், பாதைக்கு வசனத்தை அப்படி பார்க்குறீங்களா? அப்படி நீங்க வேத சத்தியத்தை தீபமா பாதைக்கு வெளிச்சமா பார்த்தா ஒரு நாளும் படிக்க தவறவே மாட்டீங்க. இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ண தவறவே மாட்டீங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியத்தில் பெரிய விடுதலை இருக்கிறது. டெய்லி பைபிள் படிக்கணும், கடைபிடிக்க வேண்டிய சத்தியத்தை கடைபிடிக்கணும். உங்க வாழ்க்கை இருக்கிற இருளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். இத்தனைக்கு விரும்புறீங்க? சரியா நடக்க முடியலையா? போகிற பாதையில் தவறி விழுகிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். விழுந்து விழுந்து எழும்புறீங்களா? உங்க குடும்பத்தை இருள் சூழ்ந்தது போல் இருக்கிறதா? எங்கேயும் போக வேண்டாம், ஸ்தோத்திரம். யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். வேத சத்தியத்தை ஒரு வெளிச்சமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கேளுங்க, பைபிள் படிச்சு எத்தனை நாளாச்சு? இப்ப எல்லாரும் பயங்கர பிஸி, போன் பிஸி. அவர் இன்னொருடன் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கவும், காத்திருக்கவரை பின்னர் அழைக்கவும். எத்தனை மணிக்கூர் காத்திருக்க? போன்ல பிஸி, நடக்கையில பிஸி. இன்னைக்கு பைபிள் யாருக்கும் வேண்டாம், குடும்ப ஜெபம் வேண்டாம், வேதம் டெய்லி படிக்கணும். படித்தால் பாதி இருக்க இருளெல்லாம் விலகும், இது வெளிச்சமாய் கடந்து வரும். டெய்லி பைபிள் படிச்சு கண்டிப்பா ஒரு அதிகாரமாய் நான் தினமும் கவனமா படிக்கிறேன் என்று சொல்லுவோம். கையை உயர்த்துங்க பாப்போம். சௌரமா இருக்கலாம், மலை விட்டு வேலையா? நான் கேட்பேன், சம்பாதிச்சு எங்க கூட்டி வச்சிருக்கிறோம்? கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி, அல்லேலூயா, கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய காரியத்தில் செலவிட்டால்
அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் ஒரு முறை என் தங்கச்சி ஃபோன் பண்ணேன். அவள் சொன்ன எங்கிட்ட வர்ற, அது எங்கள் சர்ச்சில் 24 hours ப்ரேயர். எங்கள் குடும்பத்திற்கு 11 மணி முதல் 12 மணி வரைக்கும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, சுத்திரம் நீங்கள் என்ன வேலையும் பாருங்கள், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அந்த நேரத்தை திருடி இன்னொரு வேலை செய்யாதீங்க. இருள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும். வேதத்தை டெய்லி படிக்கணும். வேதத்தை டெய்லி பாருங்க. என்னுடைய வசனத்தை அவளுக்கு விடியற்கால வெளிச்சம், ஒரு வசனம் இருக்கா, என்ன வசனம் புரியல, அவளுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லை. சரி எடுக்கண்டா, சோதர பக்கத்தில் சொல்லுங்க. இது வரைக்கும் பைபிள் படிப்பதை டெய்லி நீங்க பழக்கமா இல்லை வச்சுன்னா, டெய்லி பைபிள் கருத்தா படிங்க. குடும்ப ஜெபத்தை ஒழுங்கா பண்ணுங்க. தேவனுடைய காரியத்துக்காக நேரத்தை ஒதுக்கி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் கடந்து வரும். பிள்ளைகளை சொல்றேன், தம்பிமாரி சொல்றேன், பிரதர் சொல்றேன், வேலை 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 சொத்துரும். ஆமேன். ஒரு சொன்னாங்க, எங்க பிள்ளைகள் குடும்ப ஜெபத்துக்கு இருப்பில்லைன்னு சொன்னாங்க. எத்தனை பிள்ளைகள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது இருப்பீங்க? கை வைத்துங்க. சோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் காதலையில் எழும்ப கஷ்டம்தான், அதனால ராத்திரி ஆகிலும் எல்லா பிள்ளையும் ஆடி கொடுத்து குடும்ப ஜெபத்துக்கு உட்கார வைக்கணும். இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது குடும்பத்தை இருள் மூடுன்னு தெரியாது. தாயும் மகனும் விளையாட்டுக்காக தண்டி கொண்டு ஓடும்போது 10ஆம் வகுப்பு வரைக்கும் 15 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த பையன் கிளாஸ் உடைந்து செத்த அனுமதி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. அம்மாவால் நமக்கு ஜீரணிக்க முடியல. அம்மா எப்படி ஜீரணிப்பாங்க? சில புத்தியே பேதலிச்சு போயிடும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆகவே வேதத்தை படிக்கணும். அப்படி இல்லைன்னா விடியற் கால வெளிச்சம் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. சௌர மாதிரி சொல்றேன், நீங்க எவ்வளவு சம்பாதிங்க, கண்டிப்பா உங்க பைபிளை திறந்து டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தே ஆகணும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரட்டும், உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரட்டும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை ஃபாலோ பண்ணும்போது, படிக்கும் போது இதிலிருந்து ஒரு வெளிச்சம் கடந்து வருகிறது. கையை உயர்த்துறல. சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஷூக்குள்ள ஒரு லைட்டு, ஒரு ஊத்து, ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும்ப அப்படியே. இப்போ எல்லாம் நம்ம போட்டா அல்லேலூயா. ரீத்தில் கூட லைட் வந்திருக்கு பிள்ளைகளுக்கு, கண்ணாடியில் லைட்டு. பிள்ளைகளை எப்படி கவர முடியுமோ ஆமா எல்லாம் தந்திரமா செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனமா கேளுங்க, சிரிச்சாலும் சிந்திங்க. ஆமா, இயேசுவின் நாமத்தில் உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதத்தை ஒழுங்கா படிச்சு எத்தனை நாளாச்சு, இது உங்கள் கால்களுக்கு தீபம் என்று தெரியாதா? தாவி சொல்றாரு, என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சத்தை காண்பது என்பது. பிரதர்ஸ் கவனிங்க, சௌரமாருக்கெல்லாம் பைபிள் இருக்கா? வீட்டில் இருக்கா? இல்லைன்னா சபையின் சார் உங்களுக்கு தரலாம். பெரிய பைபிள் இருக்கு, கண்ணாடி போன வாசி பைபிள். நீ கண்டிப்பாக படிக்கணும். உங்கள் வாழ்வுக்கு இருள் எல்லாம் மாறி போகும். உங்க பாதை இருக்கிற இருள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும். வேற யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இந்தியாவில் பிரபலமான ஒரு ஊழியர், இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் வச்சு எல்லாமே சொல்றாங்க. அவருடைய பத்திரிகையில் வாசிச்சேன், டிஜிஎஸ் தினகரன், ஒரு பேங்க் மேனேஜர். காலமாக கொடுக்குற பெட் காஃபி 9 மணி வரைக்கும் அப்படி இருக்குமா. ஜோமனை உட்கார்ந்தா ஜோமிட்டே இருப்பார். பிள்ளைகள் கேட்பாங்களா, எங்களை வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, டூர் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? போகலாம், பார்க்கலாம். அவர் தன் பேரை ஷேர், அவர் பையனு பேர்னா தினம் சாம்னா, சாமுக்கு சொன்ன அட்வைஸ், மறிக்கும் முன்பு அவனை கூப்பிட சொன்னாரா, டேய் நல்லா படி, வேதத்தை நல்லா படி, நல்லா ஜெபம் பண்ணு, இது உன்னை மேன்மையிலே கொண்டு வரும். உனக்கு பேருக்கு காருண்யா பல்கலைக்கழகம் இருக்கிறது, பக்கத்தில் ஏஞ்சலின் ஸ்கூல் இருக்கிறது. மகனே,
உனக்கு இதான் அவர் சொன்னாரா? எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. வேறு ஒரு நாட்டில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. மக்கள் எப்படியும் பேசட்டும், இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசும், குடிச்சாங்கன்னு பேசும், குடிக்கலன்னு பேசும். இயேசுவே பேசியிருக்கு. அதுக்குரிய நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுப்பார். நான் சொல்வது ஒரு பெரிய முதிர்ந்த அவருடைய டிஎஸ் தினகரன் அவருடைய மெசேஜை நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவர்கள் சேன்ஸ் மேல்நிலை பண்ணி கோயம்புத்தூர் இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. பொட்டு போச்சு தான் வருவாங்க. வேறு மத மக்கள் வருவாங்க. நாங்கள் வாலண்டியர்ஸாக நிற்போம். பகல் கூட்டத்தில் அவங்களுக்கு நாங்கள் விளம்பி இருக்கிறோம். கிட்ட நாங்கள பார்த்துருக்குறோம். பாருங்கள், அவங்க வந்து கேட்பாங்க, எப்போ பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு கண்ணப்படி அசைக்க முடியாது. ஏசு அழைக்கிறா அப்படி பாடினானா அழைச்சது போலவே இருக்கும். அவர் தன் பேருக்கு சொன்னது வேதத்தை படி. நமக்கு அவங்களுக்கு சொத்துல 1,00,000 ஒரு பங்கம் இல்லை. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்வதில்லை. கோடிக்கு அதிபதி, ஒரே சைடு 200-100 ஏக்கர், எங்க அவ்வளவு சொத்து இருக்கு சொல்லவே முடியாது. பல்கலைக்கழகம் சொந்தமா. அவர் தன் பேரனுக்கு சொல்ற அட்வைஸ், நீ வேதத்தை படி, இது உன்னை உயர்த்தும். நம்ம ஃபுல்லா சுவாலஜி படி, மேக்ஸ் படி, படிச்சு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நான் விசுவாசிக்கிறேன், எந்த பெற்றோர் ஆவிக்குரிய காரியத்தில் ஒழுக்கத்தில் பிள்ளைகளை கண்டிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சகோதரியக்காரர் சொன்னார், மறுகுச்சி வரும்போது 2 பையன்மாரை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னால் அந்த பாஸ்டர் ஒரு திருமணமாகாத ஊழியக்காரர் அவங்க தப்பு செய்தாங்கன்னு அடி கொடுத்தாங்களாம். கூட உள்ளன்னு சொன்னா, நான் இந்த கூட்டத்தில் பாஸ் நம்ம அடிச்சு போட்டார் அப்படின்னு அவன் சொன்னானா. அந்த கூலியை சொன்னார் இன்னொருவர், பாஸ் தானே அடித்தாரு, நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாண்டு வச்சிருக்கிறார். அதனால் எந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்தில் வேதம் படிக்கணும், சர்ச்சைக்கு வரணும். ஸோ நாங்கள் ஓரளவு தான் பிள்ளைகளை கண்டிக்க முடியும். இப்படி ஷேப்பாக முடிவெட்டு இப்படி வா. பெற்றோர் உண்மை சொல்கிறேன், பிள்ளைகள்னா அப்படி தான் இருப்பாங்க, மாடலாக வரணும். என் பையன் முடிவெட்டினாலும் சுற்றி பார்ப்பேன். அல்லேலூயா. பேண்ட் பண்ணி சுற்றி பார்ப்பேன். ஏன்னா பிள்ளைகள் அந்த வயசு, அவங்களுக்கு மாடலாக இருக்கணும். அவங்களுக்கு தெரியாது சோதரம். ஆகவே எந்த பெற்றோரில் கவனம் வைக்கிறார்களோ பிள்ளையுடைய நல்ல வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவன் வேற பைபிள் படிக்கலையா, குடும்ப ஜெபத்தில் உட்கார வச்சாலும் 10 வசனம் படிக்க வைங்க. இது அப்படியே பாதையை செவ்வாய்ப்படுத்தும். கையை உயர்த்துற அல்லேலூயா. ஆகவே இதை நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஏதோ ஒரு மத புத்தகம், இதை அப்படியே ஒதுக்கணும், சும்மா படிக்கணும், அப்படி அல்ல. தாவீதுடைய அந்த வாஞ்சையை பாருங்க, வெளிப்பாடை பாருங்க. இந்த வசனம் கால்களுக்கு தீபம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் இல்லாத எகிப்தில் 3 நாட்கள் தடவி கொண்டே இருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எகிப்து தேசத்துல அந்த வெளிச்சம், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு நல்லா சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு முடிவு, நீங்க பிரதர்ஸ் கண்டிப்பா நீங்க பைபிள் படிச்சே ஆகணும். இதுக்காக கண்ணாடி இல்லைன்னா போட்டே ஆகணும். நீங்க டெய்லி குறைந்தபட்சம் 2 அதிகாரம் ஆதியாகமத்தை படிச்சே ஆகணும். உங்க வாழ்வில் பாதிருக்கிற எல்லா இருளையும் என் தேவன் மாற்றுவார். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். அவருக்கு முன்பு, இந்த வசனத்துக்கு முன்பு இருள் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இதை யாரா சொல்ல முடியுமா? எந்த சாமியா சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? கண் குத்திரட்டில் உங்க மொபைல் போனை வாங்கி பறிச்சு பள்ளியாடி வரைக்கும் உங்களை நடக்க வச்சா எத்தனை தலை இடிச்சு கால் உடைஞ்சி தட்டங்குளத்தில் விழுந்து குளிச்சு கரையேறி 4வேல விழுந்து அப்படிதான் போவோம். ஆனால் இயேசுவுக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இன்னைக்கு அன்பான ஒரு அட்வைஸ், ஃபர்ஸ்ட் காரியத்தில் பிரதர்ஸும் டெய்லி 2 அதிகாரம் படிக்க, இங்கிலீஷோ தமிழோ மலையாளமோ. அன்படே அப்படின்னா படிக்காத ஒரு ஆளுன்னா சோதரம் மொபைலில் இருக்கு, ஒரு ஆப் ஏற்றிட்டீங்கன்னா அடிச்சு விட்டா ஆதியாகமம் 1 வசனம், அது இரே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டிப்பார். குருடனே தடவி படிக்கிறான். நம்ம தடவண்டா தமாசை சொல்லல. உங்க வாழ்வில் இருக்கிற அத்தனை இருளையும் கர்த்தர் வெளிச்சமாக்குவார்.
ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் அறிவீர்கள், அது உங்களை நீதிமொழிகள் 13:13 சொல்லுகிறது, திரு வசனத்தை அவமதிக்கிறவன், நான் சொல்ல விரும்பல, நாசமடைவான். திரு வசனத்தை ஒரு நாள் அவமதிக்காதீங்க. தேவ வசனத்தை விசுவாசிங்க. தம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த அவர்களுக்கு இடரல் இல்லை. பிலிப்பியர் 2:14 வாசிப்போம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. 2:14 தானே? பிலிப்பியர் 2:14 கீழே, வசனத்தை பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பிரகாசிக்கனா அதோனியா பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சது போல நீங்க வசனத்தை பிடிக்கணும். இல்லாத பிரகாசம் எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிப்போ. நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சில பாடல்னால உலகத்தையே அசைத்த ஒரு குட்டி பையன். என்ன பாட்டு? அபிஷேகத்தோட அதிகாரத்தோட அவன் இப்போ சினிஃபீல்டு போயிட்டாரா. இப்படிக்கு நேரம் மாறிஞ்சிங்களா? அல்லேலூயா. நாங்கள் தங்கச்சி வீட்டு போய்ட்டு மருமகன் சொன்னார் இந்த பாட்டை போட்டுட்டு. ஏன்னா அவர் கேரளா கும்பநாட்டில் பைபிள் காலேஜ் படித்தார். அந்த ஐபிசி சர்ச் மீட்டிங்கில் 20,000 25,000 பேர் 20,000 கூடுவாங்களாம். அந்த மீட்டிங்கில் இந்த பையன் இந்த பாட்டு படிக்க வச்சுருந்தாங்க. மலையாளிஸ் கும்பநாட்டில் கேரளாவில். அவன் இப்போ ஐபிசி ஒரு விசுவாசிக்க ஒரு முக்கியமான பையன் எனக்கு சினிஃபீல்டில் போயிட்டான். நான் என் பையனை பார்த்து சொன்னேன், இப்படி ஒரு பிரபலம் வேண்டாம். உன் பாட்டு பிரபலமாகி நீ ஐக்கியனா கெட்டு போறதை விட என்ன போல கரபரா பாடினா போதும். சொல்லுங்கம்மா, உன் பிரசங்கம் பிரபலமா இருந்து நீ விழுந்து போவதை விட எல்லாரும் அங்கீகரிக்க ஆண்டு தர வார்த்தை சொல்லுவோம். வரலே சொல்லுங்க பாப்போம். இப்ப அவன் அழகா கீபோர்டு வாசிச்சு பாடுகிற பையன் சினிஃபீல்ட்ல பாடிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு பிரபலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாமாக்கும்? தேவனை விட்டு போகிற உயர் ஒரு பிள்ளைகளுக்கு வேண்டாம். ஆண்டவரையும் வசனத்தை விட்டு அவமதிக்கு போகிற சம்பளம் நமக்கு வேண்டாம். சொல்லலையே, எத்தனை நாள் பாடுவான்? தேவ கிருபை போயிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா வாத்திறந்து. பைபிள் சொல்லுது, உலகத்தில் பிரகாசிக்கணும். எப்படின்னா பாட்டை வச்சல்ல, வேத வசனத்தை பிடித்து கொண்டு. அதோனியா சாலோமனுக்கு பயந்து பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டான், இருக பிடிச்சிட்டான். அதை போல வேத வசனத்தை பிடிங்க. நாங்க மெசேஜ் கொடுத்தாலும் சரி, இன்னொரு செய்தி கொடுத்தாலும் சரி, வேதத்தில் அதற்கு காரியம் இருக்கிறதா? இது நூதன உபதேசமா என்று பார்த்து கர்த்தர் சொல்கிற உண்மை வார்த்தைகளை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க பிரகாசிப்பீங்க. ஏன்னா சத்தியத்திற்கு டெலிவர் பண்ற வல்லமை இருக்குது. இந்த சத்தியத்துக்கு விடுவிக்கிற வல்லமை இருக்கிறது. உங்கள் இருளை மாற்றி இந்த சத்தியங்களை பிரகாசிக்க பண்ணும். அமெரிக்கா ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு நாள் ஒரு முதியோர் சோத்திரம் தெருவில் வச்சு, அதாவது எல்லாரும் போகிற பிளேஸை வச்சு பைபிளை படிச்சுட்டு இருந்தாராம். ஒரு வாலிப தம்பி வந்து சொன்னாராம், இது ஒரு கதை புத்தகம், இதை எதுக்கு ஐயா படிக்கிறீங்க, இது என்ன செய்ய போகிறதுன்னு சொல்லி கேட்டாராம். அந்த முதியோர் சொன்னாராம், இந்த வேதம் மட்டும் என் கையிலே கிடைக்கவில்லை என்றால் இப்ப பேசுகிற நீ சில மணி நேரத்தில் பானையில இறைச்சியா வந்துட்டு இருப்ப. மனுஷனை பிடித்து சாப்பிடுகிற எங்களை இந்த வசனம் தான் எங்களை சொல்ல ஒரு மனுஷனா மாற்றிட்டு. பைபிள் தான் நம்மளை மனுஷனா வாழ வைக்கும். பைபிளை ஃபாலோ பண்ணாதவன் பெண்ணு ஆனா மாறுவான். இப்ப போகும்போது யார் பெண்ணு யார் கணவன், ஏன்னா அவன் ஷார்ட்டா அப்படி இருக்கிறான், அவன் சாதா பேர் போடுறான், சொத்ரம் அவன் ஒழுங்கா போறான், இது தாறுமாறா கொடுத்துட்டு போகுது. அல்ல சொல்லுங்க பாப்பா, யாது பெண்ணு ஆணுன்னு அறிய முடியாது. சில சொல்றாங்க
பெங்களூருக்குலாம் போனா கிட்ட இருக்கிறது ஆனா பெண்ணா மாறி இருந்தா அடியும் கிடைக்கும். யூர் கேளர் பாய் ஒரு கேட்க முடியுமா? மே இங்க இருக்கலாமா? யூ கேளர் பாய்னு கேட்க முடியுமா? அல்ல சொல்லுங்க பாப்போம். வேத வசனம் தான் மனுஷனா வாழ வைக்கும். பைபிள் சொல்லுது, ஆண்கள் சோத்திரம் முடிய நீளமா தலைமுடிய வளர்க்க கூடாது, பெண்கள் முடிய கட் பண்ண கூடாது. உனக்கு ஸ்டைல் காட்டினா மொட்டை இட்டுக்கா. ஸ்திரீகளுக்கு முடி மகிமை. சிலதை வெட்டி வெட்டி திரிக்கி அதெல்லாம் அவமானப்படும். அல்ல சொல்லுங்க பாப்பா, கேவலமா இருக்கு. நல்ல அழகான முடிகள் சோத்திரம். அல்ல சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு நிறைய காரியங்கள்லாம் வந்திருக்கு. தயவு செய்து கொஞ்சம் ஞானத்தோடு வாழ்வோம். அதை நான் சொல்லுவேன், ஞானத்தோடு வாழ்வோம். உலக மக்கள் எப்படியோ வாழ்வாங்க. நமக்கு அழகான முடியை தந்திருக்கிறார். அதை கழுவுடைய இறக முடிய போல சில வளர்த்துறாங்க. ப்ளீஸ் நம்ம சர்ச்சில் யாரும் அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு தந்த அவன் உங்கள் வாழ்க்கையை கத்தர் கனம் பண்ணுவார். வித்தியாசமாக பண்ணி நீங்கள் அதை நம்ம நினைக்கும் ஸ்டைலுன்னு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு இது மனுஷியா. இன்னொன்று இப்போ வருது அடிக்கடி, கண்ணெல்லாம் உள்ளே போய் ஒன்று டிவியில் சொல்கிறானே, அங்கே வந்து இங்கே வந்து ஏலியன்கள். இது ஏலியன்களா மனுஷனா? இல்லை சொல்லுங்க பாப்போம். சொல்கிறேன், இருக்கிற எல்லாரையும் அழகா படைச்சிருக்கிறார். உண்மையிலே சொல்றேன், எல்லாரையும் அழகா படைச்சிருக்கிறார். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அதில் கொஞ்சம் திருப்தி படுவோம். அளவுக்கு மீறி ஒன்றும் வேண்டாம், அளவோடு எல்லாம் சோத்திரம். நல்ல பழைய பாட்டிமாரை போல இங்கெல்லாம் எண்ணெய் பாஞ்சி இங்கெல்லாம் கறியெல்லாம் பூசி தெரியல. ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் மேக்கப்பும் நஞ்சு, அளவுக்கு மிஞ்சி ஹேர் ஸ்டைலும் நஞ்சு. ஆகவே எல்லாம் அளவா இருக்கட்டும். கையை உயர்த்துறல இல்லையா? சரி, பிரகாசிக்கணும். என்ன செய்யணும்? வசனத்தை, இந்த சக்தி விடுதலையாக்குற வசனத்தை நீங்க பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. பிடித்து கொண்டா உங்க குடும்பத்தில் பிரகாசம் உண்டாகும். ராப்பாடி சொல்லும், வந்து நல்ல காலம் பிறக்கணும், இந்த குடும்பத்தில் நல்ல பிரகாசம் இருக்கிறது. அவன் பார்க்கறது 50 கொடுக்குற, நம்ம 100 கொடுப்பான். அப்படி தேவன் அப்படி அல்ல. உங்களுக்கு பிரகாசம்னா பிரகாசம் தான். சரி, முதல் விடுதலை எங்க வருது? வேற எங்க போக வேண்டாம், நம் கையில் தந்திருக்கிற இந்த வசனத்தில். இந்த வசனத்துக்கு பவரை சொல்லித்தாரு. ஜெர்மனியில் வால்டர்ங்கிற ஒரு தத்துவ ஞானி இருந்தா. வால்டர் எத்தனை தெரியும்? வால்டர் பார்க்கல, அவனை அப்படி படித்தவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். கை வைத்துங்கம்மா. நான் இதை வேற யாரும் கை வைத்துங்க. வால்டர் படிச்சிருக்கிறீங்களா? அவர் பெரிய ஞானி. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போல ஒரு ஆளு. இவர் சொன்னாரா, இந்த வேத வசனத்தை இனி உலகத்தில் பார்க்க முடியாது, யாரும் படிக்க மாட்டாங்க, இதை மியூசியத்தில் தான் பார்க்கணும். அல்லேலூயா. அங்கே போகும்போது மியூசியத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு காரியம் கண்டு சிரிச்சோம். என்னன்னா, பாதாள கரண்டி. பாதாள கரண்டி ஆச்சரியமா இருந்தது. எத்தனை பாதாள கரண்டி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா பாதாள கரண்டி? என்ன பாஸ்டர் பாதாளம்? அல்லேலூயா. இந்த பாதாள கரண்டிய மியூசியத்தில் கொண்டு வச்சிருப்பது போல கொஞ்ச காலத்தில் இந்த பைபிளையும் அபூர்வமான பொருளை கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த வால்டர் இந்த வார்த்தை சொன்ன சரித்திரம் சொன்ன 10வது நாள் நாவில் ஒரு பலகீனம் வந்து நாவ அழுவி வால்டர் செத்து போனா. அவனுடைய வீடை பைபிள் சொசைட்டி யாரங்க வாங்கி இன்றைக்கு வால்டருடைய வீடு பைபிள் பின்பற்ற அச்சகமா இருக்கிறது. இதுக்கு அல்லேலூயா சொல்லல. நான் என்ன பேசுறேன்னா, இந்த சத்தியத்துக்கு பவர் உண்டு. எதிர்க்கிற அந்த சத்தியம் விடாது. ஆமென். விசுவாசிக்கிறவனை, அறிகிறவனை இந்த சத்தியம் விடுதலையாக்கும். இதை அவமதிக்கிறவனை இந்த சத்தியம் ஏதோ ஒன்று செய்திடும். வேதம் சொல்லுகிறது, ஏரோதின் காலத்தில் ஆமென் இந்த வசனத்தை குறித்து ஆமென் பைபிள் சொல்லுகிறது, ஏரோது சொல்லவே பயமா இருக்கு, புழுத்து செத்தான். கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிட்டு கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எதிர்த்த ராஜாக்களை விடல, ஏரோத விடல, தத்துவ ஞானி வால்சரை விடல. ஆனா இதை அறிகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இருக்கிறது. கையை கொடி கத்துற தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசத்தில் சொல்லும் போது நீங்க சொல்லணும், என் குடும்பத்தில் விடுதலை. ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த வசனத்தை அறிகிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் விடுதலை இருக்கிறது. நீங்க ஆமேன்னு சொல்லி கையை கொட்டணும். உங்க பிள்ளைகள் வாழ் விடுதலை இருக்கிறது. இதை ஆமை அறிகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் விடுதலை இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை விடுதலை இருக்கிறது. ஆமே பொருளாதார கருத்து விடுதலை இருக்கிறது. நல்லா ஆர்ப்பரிச்சா விடுதலை வரும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். இத்தனை நம்புறீங்க? கண்டிப்பா பிரதர் சொல்றேன், அடுத்து வர நான் கேட்பேன். கண்டிப்பா நீங்க குறைந்தபட்சம் 2-1 அதிகாரம் கண்டிப்பா வாசிக்கணும். உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா இருள், மரண இருள், எல்லா தீமைகள் எல்லாம் இந்த வசனம் வெளிச்சமாய் கடந்து வரும். அவர் அருளிய இருள் இந்த உலகத்தில் உண்டா இல்லையா? சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. ஒருவரை குறித்து நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். வெளிநாட்டிலிருந்து வருகிற மகன் அப்பாட சொல்லலையா, வீட்டில் வந்து நிற்கிறான், மனைவிட்ட சொல்லிட்டான். அப்பாவுக்கு டிப்ரெஷன் ஆகி தற்கொலை பண்ண போறான் கயிறு எடுத்துட்டு. ஹலோ, நம்ம பிள்ளைகளை செல்லமா வளர்க்குறோம். அவன் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டா அவன் பக்கம் சாய்ச்சிருவான். இந்த நிலை எல்லா பெற்றோரும் இருக்கணும். அம்மா விழிப்பான், முந்தானை பிடிச்சிட்டு வருவோம், சொன்னது கேட்ப நடக்காது. அந்த ஐயா வெளிநாட்டு வர்ற பையன் சொல்ல வந்துட்டான், என் பையனை நேசிக்கிறேன்னு சொல்லி. இதுதான் ஒரு இருள். நல்ல வேளை கயிறு போடுந்து கண்டுட்டாங்க. இல்லைன்னா பக்கம் சொல்லுங்க, இப்படின்னு நம்ம எத்தனை முறை கயிறு போட்டிருக்கணும், விஷமாக்கி இருக்கணும். சொன்னா என்ன, அவன் சொல்லாம போனா என்ன, கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இது இருள சொன்னேன். இருள் எப்படி வருதுன்னு இன்னும் சொன்னாங்க. ஆமே சோத்திரம். ஆமே கூட்டு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, எல்லாரும் திருமணம் பண்ணி போன உடனே இந்த தாயாருக்கு தனிமை உணர்வு வந்து மென்டல் ஆயிட்டாங்க. உறக்கம் வராது, ஓடணும். பிறகு மருத்துவமனையில் போய் பிரெயினில் ஷாக் கொடுத்தாங்களாம். பழையதெல்லாம் மறக்க. நம்ம எத்தனை முறை ஓடி இருக்கணும். கர்த்தர் நம்ம எல்லாம் மறக்கப்படி இருக்கிறார். இந்த கிருபை, இந்த சத்தியம் எல்லா விதத்திலும் நம்ம விடுதலையாக்கும். இரண்டாவது எப்படி ஒரு விடுதலை? சகரியா 9:11. சகரியா 9:11. உனக்கு நான் செய்தது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். முதலாவது எப்படி விடுதலை? நீங்க எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லணும். ஏன் இந்த வருஷம் பொங்கல் படி 1000 ரூபாய் கிடைக்கலன்னா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்க அப்பா முருங்கோலை கடல் டீ குடிக்க போயிருந்தார். நம்ம எண்ணமெல்லாம் 1000 ரூபாய் கிடைக்கணும். நான் எங்கள் அப்பா அவசரப்படுத்துகிறேன், ரொம்ப கூட்டம் இல்லைப்பா, பைசா வாங்க போ அப்படின்னு. எங்கள் மாமா மகன் ரவி அண்ணன் சொன்னா, பைசாயா? உங்களுக்கு சங்கடமாக இருக்கு என்ன போல்? சத்தமாக சொல்லுங்க மோரலே இல்லையா? பொங்கல் படி அங்கே போட்டு நம்மள்கிட்ட தான் வாங்குறாங்க, அப்படி தானே? 250 ரூபாயில் வீட்டுக்காரன் தீர்ந்தது. இப்போ 3000 ரூபா. என்ன செய்ய? அந்த மகளாம் வாங்குறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. முதலாவது எப்படி விடுதலை? ஜீவனா சொல்லணும். பைபிள் படிக்காம ஒரு நாளையும் கடத்தக்கூடாது. ஒரு நாள் சாப்பிடாம பிரச்சனை இல்லை, அது பைபிள் படிங்க, எல்லா இருளுமா. ரெண்டாவது எப்படி டெலிவரன்ஸ் கிடைக்குன்னா, நம்முடைய இயேசு உடன்படிக்கை இரத்தத்தினால. நாமே சோத்திரம். வேதத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆமே சோத்திரம். யாத்திரம். ஆமே சோத்திரம். ஒரு வசனம் இருக்கிறது. நான் வாசிங்க, நிறைய வசனம் இருக்கிறது. எபிரேயர் 12:24. எபிரேயர் 12:22. 4. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தம்.
முன்னெல்லாம் திருமண வீட்டில் மணமகன் வரும்போது பன்னீர் தெளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னொரு வசனம் இருக்கிறது, சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்படின்னா இன்றைக்கும் இயேசு ரத்தம் உரையலை, தெளிக்கும் போது நம்ம மேலே வரும், சத்தமே வரல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொன்னதுல சொல்லலை, புறஜாதி மக்களுக்கு நம்பிக்கையை பாருங்க. சோதரா ஒரு நாள் அங்கே தங்கியிருந்த இடத்துல காலமை பார்க்கும்போது, எந்த இடம் பாஸ்டர் டூர் அடித்தா நினைக்காதீங்க, ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம எல்லாம் ஆவிக்குரியார பார்க்குறது. சரி பாருங்க, மைசூரில் அங்கே நம்ம மேகி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மக இருக்கிறா. அவங்க சார்பாக 2 பேர் பேங்க்கில் மேனேஜர் வேலை பார்க்குறாங்க. தங்கச்சியுடைய ஃப்ரெண்டு, அவங்க மூலம் அவங்க 2 நேரம் அவங்க இலவசமாக சாப்பாடு கொடுத்தாங்க, ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து காலம் எழுப்பி பார்க்கும்போது சோத்ரா 2 விஐபிகள் கணவனும் மனைவி காரில் வந்து இறங்குனாங்க. தெருவில் ஒரு மாடு நிற்குது. சோத்ரா அந்த மாடுக்கு எல்லாம் ஓதுனாங்க, அது மூத்திரம் யூரின் பண்ணிச்சுது, அப்படியே எடுத்து குடித்தான். எனக்கு கையில் ஃபோன் இல்லை, அந்த அவ்வளோ குடித்தான். மனைவியும் வாங்கி குடிக்கிறா, குடிச்சிட்டு அது கையில் எடுத்து மாறி மாறி மேலே தெளிக்கிறாங்க. அடா பாவி, சே எவ்வளவு அறிவட்ட மக்கள். மாட்டு மூத்திரம் புனிதமா, அழகா செட்டு போட்டுறாங்க, அழகான கார், நல்லா எஜுகேட்டட், மாறி மாறி மேலே தெளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அது இதெல்லாம் ஓதிட்டு அதிர்ச்சி, அடம்புட்டாள அப்படின்னு சொல்ல வந்த காரியம். ஆமென் சோத்திரம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இதில் ஒரு புனிதம் இருக்குது, மாடு அவங்களுக்கு தெய்வம், இதில் வல்லமை இருக்குன்னு தெளிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, இயேசு ரத்தம் நமக்கு மேலே தெளிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அவன் கேவலமா பார்க்கல, நல்ல ஷர்ட்டு, நல்ல விஐபி, நல்லா இருக்கிறாங்க, ஆனா அவங்க கேவலமா பார்க்கல. வேதம் சொல்லுது, இயேசு ரத்தம் நமக்கு மேலே தெளிக்கப்படும். குளித்து நேரம் தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிடும், அதுபோல என் இயேசு ரத்தம் உரையில இன்றைக்கு சரியா இருக்குது. அது நமக்கு மேல தெளிக்கப்பட்ட ஒரு அடையாளமா இருக்கும். எகிப்தில் ஒரு அடையாளம், நிலை கல்ல, அந்த அடையாளத்தை வைக்கணும். சங்கார தூதன் வீட்டுக்குள்ள வரமாட்டான். 2வது டெலிவரன்ஸ். எத்தனை குடும்பமாக இயேசு ரத்தம் இன்னைக்கு உறைந்து போகல, இன்றைக்கும் தெளிக்கப்பட ரெடியா இருக்கிற ஏற்றுக்கொள்கிறீங்களோ? எங்களுக்கு மேல ரத்தத்தை தெளிங்கன்னு சொன்னா அந்த ரத்தத்தில் ஒரு விடுதலை இருக்கிறது. இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கலன்னா பெரிய விடுதலை காண முடியாது. அல்லேலூயா. தெற்கொரியா பலங்கிச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய புத்தகத்தை படித்தால் புரிந்து கொள்ளலாம். அவருடைய ஊழிய ஆரம்பமே அந்த கிராமத்தில் கொரியா பாருங்க சோதரம், கிறிஸ்தவ நாடு கிடையாது, மத நம்பிக்கை இல்லாத நாடு. அந்த ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திற்கு போனாராம். மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இவர் ஒரு சயரோக வியாதி, அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஆஸ்மாவா, டிவி, சயரோக வியாதியா இருக்கு, சொல்லுங்கப்பா. எனக்கு இல்லை, சொதரம் பாலியாங்கி சோக்கு. என்ன நோய்? லொக்கு லொக்குன்னு இருமுவார். மனைவி பிள்ளைகள் உண்டு. அந்த நோயிலிருந்து அவரை கர்த்தர் விடுவிச்சார். அவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார். ஒரு கிராமத்தில் போன போது அந்த மக்கள் இவட சொன்னாங்களா, 2 வருஷமா மரணப்படைக்க ஒரு வாலிப தங்கச்சி கிடக்கிறா, என்ன நோயினே தெரியல, அவ உயிரோடு எழும்பிட்டான், அவள் நடந்து இயல்பு வாழ்வைக்கு வந்துட்டா. கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா உன்னை விட மாட்டோம். பக்கு பக்கு நடிக்குது. இவர் ஜெபம் பண்ணார், தன் அறைக்கு போனார். சபை ஸ்தாபிக்கப்படல, அறைக்கு போனார். ஆண்டவரே, அந்த பெண் பிள்ளை எலும்பலைன்னா என்னை வீட்டுக்கு விட மாட்டாங்க, என் சயரோக வியாதியை மாற்ற இயேசுவே இந்த பிள்ளைக்கு இறங்கும் என ஜெபிக்க ஆரம்பித்தார். நடு இரவு 12 மணிக்கு ஒரு வலு சர்ப்பம் வருது, ஒரு பாம்பு வருது. சொப்பனத்தில் நினைக்கிறேன், எப்படியோ ஒரு பாம்பு வருது. இவர் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம்னு சொன்னாராம். அது சொல்லிச்சுதான், எந்த ரத்தம்னு கேட்டுதான். அப்போதான் இவருக்கு நம்ம எல்லாம் ஷார்ட் கட் அடிச்சு பழகிட்டோம். டிரைவிங்ல ஷார்ட் கட்டு, படிப்புல ஷார்ட் கட்டு. இப்ப இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லவும் நேரம் இல்லை. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், 1000 ஸ்தோத்திரமே. ஆண்டவளை ஞானம் இல்லாதவரா? எனக்கு பாடத்தையா கேட்பாரு. கோடா கோடா கோடி அப்படி பாடி இருக்கிறாங்க. ஆனா கோடி முறை ஸ்தோத்திரம் சொன்னா வா கடுக்கும், அதுல வல்லமை இருக்கிறது.
இவனுக்கு ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நம்ம சில நேரம் ரத்தம் ஜெயம் தான் சொல்லுவோம். அந்த பிசாசு பாம்பாவி கேட்டுதான் என்ன ரத்தம், அவருக்கு தான் புரிந்து. இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லும் போது அதற்கு முன்ன ஆவி கஷ்டப்படுத்தி ஒரு சத்தம் போட்டு அந்த அந்த பாம்பு ஓடிட்டு. இவர் யோசிக்கிறார், இது என்ன பாம்பு? இயேசு ரத்தம் சொல்லாம ரத்தம் இயேசு ரத்தம் சொல்ல வச்சது. அப்படி யோசித்து இருக்கும் போது அதிகாலை 5 மணிக்கு ஒரு படை அவர் வீட்டுக்கு வருது. இது சம்பவம் நடந்தது. கதவை திறந்து பார்த்தா அந்த தங்கச்சி நல்லா நிற்கிறா. இவங்க கேட்டாங்க, இவர் கேட்டா என்ன நடந்தது? இரவு 12 மணி தாண்டும் போது எங்கள் மேல் ஒரு தேவ வல்லமை இறங்கிட்டு இந்த பிள்ளை படுக்கை விட்டு எழும்பினாள். அப்ப புரிந்து கொண்டா, இந்த வாலிப தங்கச்சி 2 ஆடுகளை அடைச்சு வச்சிருந்தது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. அப்படிதான் இன்றைக்கு சுமார் 15 லட்சம் மக்கள் அந்த சபையில விசுவாசியா இருக்கிறாங்க. பொறாம வேண்டாம், கை கொட்டுங்கம்மா. இயேசு ரத்தம் இன்றைக்கு உறைந்து போகல, அது தெளிக்கிற அளவு சரியா இருக்கு, நமக்கு ஆயத்தமா இருக்கு. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில இயேசு ரத்தம் எனக்கு மேல தெளிக்கப்படும் கேட்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கத்த தருகிறார். நேரம் ஆயிற்று. 3வது எப்படி ஒரு விடுதலை? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 18:27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். சரி, 3வது தேவனுடைய மனதிருக்கத்தில் ஒரு விடுதலை இருக்கு. என்ன? சரி சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. முதல்ல எப்படி விடுதலை? வசனத்தை அறியும் போது விடுதலை. 2வது இயேசு ரத்தம் தெளிக்கப்படும் போது ஒரு பெரிய விடுதலை. எவ்வளவு பெரிய கட்டுகளும் உடைந்து ஒண்ணு இல்லாம போகும். 3வது அவன் மனதிறங்கி, அந்த ஒரு வேற ஒரு சம்பவம், அது இயேசு ஒப்புமை சொல்றேன், அவருடைய கடனை மன்னித்து விடுதலையாக்கி விட்டான். 3வது தேவனுடைய மனதுருக்கத்தில் ஒரு விடுதலை இருக்குது. எத்தனை நம்புறீங்க? நான் நம்புறேன். என் ஜெபத்தை விட அதிக விடுதலை தேவனுடைய மனதுருக்கத்தில் எனக்கு வந்திருக்கிறது. ஜெபத்தை முக்கியப்படுத்துறீங்க, ஜெபம் முக்கியமா பண்ணணும். ஆனா தேவனுடைய மனதுருக்கத்தில் ஒரு விடுதலை இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு அநேகர் சாட்சியா இருக்கிறாங்க. ஒரு வாலிபன் 6000 பிசாசுல பாதிக்கப்பட்டான். எத்தனை பிசாசு? நான் 2-3 பிசாசு படிச்சோல பார்த்துருக்கிறேன். ஒழுங்கா சாப்பிட முடியாது. சாப்பிட கையில தட்டெடுத்து அந்த ஆவி அட்டாக் பண்ணும். சாப்பிட கீழே வைப்பாங்க. நான் பல முறை பார்த்துருக்கிறேன். நிறைய நேரம் சாப்பிடல, அவன் சாப்பாடு கொண்டு வந்து கேட்பாங்க. அந்த ஆவி அட்டாக் ஆன உடனே சாப்பாடை கீழே வைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி 6000 பிசாசு பிடிச்சிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் தன்னை காயப்படுத்தினான், இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இயேசுப்பட மனதிருக்கத்தை விரும்புறீங்க? கம்பேஷன் அப்படி சொல்லுவாங்க, மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை விரும்புறீங்க? மனதுருங்கப்பா எங்க விடுபத்து. அதான் ஃபாதர் பாடுறாரு, மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார ஜெபம் பண்ணும். பிரதர், சகோதரி, ஜெபம் பண்ணும். ஆனா தேவனிடத்துல ஒரு பெரிய ஒரு கிரியை இருக்குது, ஒரு மனதிருக்கம். அந்த வாலிபன் இயேசுவிடத்துல வந்து கேட்டான், நான் வீட்டுக்கே போகல ஆண்டவரே. இவனுக்கு என்ன பயம்? வீட்டுக்கு போனா பேய் பிடிக்கும். வீட்டுக்கே போகல ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய மனதிற்கு உங்கள் மேல வந்தா வீட்டுக்கு போகவே மனம் இருக்காது. அந்த மன துருக்கத்துக்கு அப்படியே உங்களை சமர்ப்பிப்பீங்களா? ஒப்பு கொடுத்துருவோம். வீட்டுக்கு போக விருப்பம் இருக்காது, இயேசு விட்டு போக விருப்பம் இருக்காது. அவரை காலமெல்லாம் பின்பற்றுவான். இயேசு சொன்னார், நீ வீட்டுக்கு போகணும். ஆண்டவரே வேண்டாப்பா. எதுக்கு போகணும்? ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்ததை உன் இனத்தாருக்கு சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க குடும்பத்திற்கு பலமா, உங்க குடும்பத்திற்கு தேவனுடைய மனதுருக்கத்தினால இந்த ஆண்டு பெரிய காரியம் நடக்க போகுது. உங்க இனத்தாருக்கு இதை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு ரெடினா நடத்துவார். சொல்லுவீங்களா? பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பா சொல்லுவீங்களா? குடும்பத்தில் ரட்சிப்பா சொல்லுவீங்களா?
வறுமை மாற்ற சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வார். கையா சீத்தூரல்ல சொல்லுங்க பாப்போம். கத்தமா அல்லேலூயா, ஆமென். ஆந்திராவில் ஏசனா ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். ஏசனா இதில் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஏசனா, அவருக்கு ஊழியத்து பேர் ஹோசனா. ஏசனா ஹோசனா. 10ஆம் வயதில் ஒரு பெரிய ஓனருடைய பையன் 10ஆம் வயதில் மெண்டல் பல மருத்துவமனை கொண்டு போறாங்க. மெண்டல் மாறல. அவர் ஊர் ஊரா போறான். ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை, கெட்டிப்பட முடியல, ஊர் ஊரா போறான் தெருவில். ஆமென். எச்சில சாப்பிடுறான். 18வது பிறந்த நாள் அன்று அதிகாலை 5 மணிக்கு இயேசு அவனுக்கு தரிசனமானார். ஆந்திராவை சேர்ந்தவர், இயேசுவை நம்பாதவர், தெரியாது. இந்து குடும்பம் இயேசுவின் தரிசனத்தை கண்டவுடன் 8 வருஷமான கிறுக்கு புத்தி தெளிந்தது. அப்படியா சொல்லணும்? எவ்வளவு பெரிய சாட்சி. ஒரு முறை காஞ்சியோட கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார். என்னுடைய பேர் ஏசன்னா, என் ஊழியத்து பேர் ஹோஷன்னா. தமிழ் அழகா பேசுவார். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. திருமணமாகாமல் ஊழியம் செய்தார். 18ஆம் பிறந்த நாள் அன்று 8 வருஷம் கிறுக்கா அலைஞ்சவரை அதிகாலை 5 மணிக்கு இயேசுவின் வல்லமை தொட்டது. புத்தி தெளிந்தது. இது எங்க போக இயேசுவை தெரியாது. ஆனா தரிசனம் பயங்கரமா இருக்குது. இது கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் அல்லவா? இது எப்படி இனி வேற காரியம் அறிய என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஆந்திராவில் அவர் நடக்கிற பாதையில் அதிகாலை ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது. இதுக்கு அல்லேலூயா சொல்லுவா. இது நடந்தது 35-40 ஆண்டுக்கு முன்னால. ஆந்திராவில் ஃபேமிலி பிரேயர் நடக்குது. எப்போ அங்க பாடுறாங்க. புரிந்தார் கிறிஸ்தவர்கள் குடும்ப ஜெபம் முடிவு வரைக்கும் நின்று கொண்டு, நான் இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன். 8 வருஷமா கிறுக்காலஞ்சேன். அம்மா யார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லி அவர்கள் வழி நடத்தி ஒரு ஊழியரை கொண்டு விட்டாங்க. அவர் அப்படியே ஊழியத்துக்கு வந்து 65 வயதில் இறந்தார். 67 வயதில் அது வரைக்கும் கர்த்தர் ஊழியத்தை திருமணமாகாமலே செய்தார். ஊர் ஊரா சொல்லுவார், நான் ஏசனா கிறுக்கன அலைஞ்சு என்னை அவர் சுகம் தந்தார். உங்களுக்கு செய்த அற்புதத்தை தெய்வம் இறங்கி உங்க பிள்ளைகளுக்கு செய்கிறத, உங்க குடும்பத்துக்கு செய்கிறத ஆமா ஊர் ஊரா சொல்ல, தெரு தெருவா சொல்ல, இனத்தாருக்கு சொல்ல ஆயத்தனா அந்த மனதுருக்கு உங்க குடும்பத்தை பெரிய விடுதலை கொண்டு வரும். எழுந்திருப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பே. பாடுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடு ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு சத்தமா மெய்யாக எங்களது பாடுகள் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு எங்கள் துக்கங்கள்